ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவம் ஆகணும்னா என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும் போகும்போது உங்களோட 9வது மாதம் இல்லைன்னா 10வது மாதம் தொடங்கிய உடனே உங்களோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத உன்னிப்பாக கவனிக்கணும். பல நுணுக்கமான விஷயங்கள் கூட உங்கள் பிரசவ கால அறிகுறியாக கூட தோன்றலாம். எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணுன்னு தான் ஆசை. ஆனால் நார்மல் டெலிவரி உங்கள் குழந்தையும் உங்களோட உடல்நிலை பொறுத்தும் தான் இருக்குது. சிலருக்கு 10 மாதங்கள் வரைக்கும் வலி வராமல் இருக்கும். 10வது மாதம் தொடங்கிய பின்னாடி கர்ப்பிணிகளுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அறிகுறியாக உணர்த்திய வண்ணமே இருக்கும். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுறது இயல்பு தான். உங்களுக்கு பிரசவம் நிகழப்போதுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய முதுகு வலியை விட அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பிரசவம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றத உணரலாம் உங்களால். இது நிச்சயமாக சுகப்பிரசவத்தின் அறிகுறியாக இருக்கும். உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும்போது உங்களோட செர்விக்ஸ் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்போ தான் குழந்தை வெளியே வர முடியும். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலில் பல்வேறு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்னால தான் உங்கள் கருவில் இருக்க குழந்தை முழு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கும். இந்த டைமில் குழந்தையோட தலை திருப்பி பிறப்புறுப்பின் வழியாக வர தயாராக இருக்கும். உங்கள் குழந்தையோட தலை உங்கள் செர்விக்ஸ் பகுதியில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால செர்விக்ஸ் பகுதியில் சளி போன்ற திரவத்தை வெளியேற்றும். இதோட சேர்ந்து உங்களுக்கு ரத்த கட்டியும் சேர்ந்து விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சுகப்பிரசவத்தின் அறிகுறியாக இருக்குது. இது ஒரு சில பெண்களிடம் இது காணப்படுது. ஒரு சில பெண்களுக்கு இந்த மணிக்கு அறிகுறிகள் இருக்காது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் பெல்வி பகுதியில் தளர்ச்சி அடைஞ்சு உங்கள் வயிறு நல்லா இறங்கியிருக்கும். இந்த மணிக்கு இறங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகுதுன்னு அர்த்தம். பெல்வி பகுதியெல்லாம் தளர்ச்சி அடைகிறனால தான் அங்கே இருக்க எலும்புகள் விரிவடைந்து குழந்தை ஈஸியாக வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப டயர்டாகவும் சோர்வாகவும் இருப்போம். ஆனால் சுகப்பிரசவத்துக்கு நிகழப்போகுதுன்னா அது பக்கத்து வரும்போது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாகவும் தெம்பாகவும் இருப்பீங்க. ஏன்னா பிரசவம் தாங்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே உடலில் உற்பத்தி ஆகிட்டுருக்கும். கர்ப்ப காலத்தில் குழந்தையோட தலை பெல்வி பகுதியில் அழுத்தத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படும். இதுவுமே சுகப்பிரசவத்துக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பிரசவ காலம் நெருங்கும் போது உங்கள் பிறப்புறுப்பில் ஒருவித வலி ஏற்படலாம். இந்த வலி எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது இல்லை, ஒரு சில பெண்களுக்குமே இருக்குது. உங்களுக்கு டியூ டோட் நெருங்கி உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக போதுன்னா எளிதாக சுவாசிப்பீங்க. ஆரம்ப காலத்தில் மூச்சு திணறல் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ மூச்சு திணறல் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. உங்களோட குழந்தையானது உங்கள் வயிற்றில் இருக்கும்போது உங்களை சுற்றி அம்னியோட்டிக் திரவம் இருக்கும். அந்த அம்னியோட்டிக் திரவமானது ரொம்ப கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். அது மணிக்கு ஸ்மெல்லும் வராது. இந்த மணிக்கு இருக்கும்போது நமக்கு அதை பார்த்தாவே யூரின் மணி தான் இருக்கும். இந்த லிக்யூடையும் சிறுநீரையும் வேற்றுமைப்படுத்தி பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும். பனிக்கூட நீர் உடையும் போது மெல்ல மெல்ல கசிய தொடங்கும். இந்த அறிகுறி தென்பட்டாவே உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். குழந்தையோட தலைப்பகுதி பெல்விக் பகுதியில் அழுத்தம் அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு அடிக்கடி வலி ஏற்படலாம். அது மணிக்கு மோஷன் வர்ற மணிக்கு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவுமே சுகப்பிரசவத்துக்கான ஒரு அறிகுறிகளாக இருக்கும். நம்ம வயிற்றுலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு வித வலி உணர்வு வந்துட்டு போகும். 15 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வர்றது 10 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வருது. இந்த மணிக்கு இடைவெளி விட்டு வருதுன்றாவே சுகப்பிரசவம் தான் அர்த்தம். இந்த மணிக்கு அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு சுகப்பிரசவம் சீக்கிரமாக ஆக போதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.